புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கும். அதை நம்ம ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது. அதை நம்ம காத்துக்கொள்ளணும். அதுதான் நமக்கு நித்திய. இந்த புத்தி ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும் அப்படின்னு இதே சாலமோன் ஞானி சொல்கிறார். நீதிமொழி 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும். நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை, வேதத்திலுடைய காரியங்கள் நாம் வாசிக்கும் போது அது நமக்கு அறிவையும் புத்தியும் கொடுக்கிறதா இருக்குது. அது மாத்திரமல்ல, வேதத்தில் நாம் வாசிக்கும் போது எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தில் அந்த குமாரன், 2 குமாரில் ஒரு குமாரன் கடந்து போகும்போது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியங்களில் அவனுடைய புத்தி தெளிந்த போது தன் தகப்பன் வீட்டிற்கு வருகிறதை நம்ம வாசிக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு புத்தியும் அறிவையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை பயன்படுத்த கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவரே ஞானமாக இருக்கார் என்று. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை நம்ம சம்பாதித்துக்கணும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு அவர் ஒரு அட்வைஸ் கொடுக்கிறதை நம்மளால் வாசிக்க முடியும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவருக்கு சொல்கிறாரு, நான் சொல்லுகிறவர்களை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்துடுவார். நான் சொல்கிறாரு, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உன் வாழ்க்கையில், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தி